நம்ம வந்து இன்னைக்கு எடுக்கிற கான்செப்ட் வந்து மைண்ட் பவர். ஓகேவா? ஸோ சேத் மாஸ்டர் நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்மளுக்கு ஐன்ஸ்டீன் எப்படியோ இங்கே அந்த மாதிரி பெரிய மாஸ்டர்ன்னு சொல்லிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அண்ட் ஜேன் ராபர்ட்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்கோம். சோல் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மைண்டு பார்த்திங்கன்னா இப்போ அத்தனை ஜென்மங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம். மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஆனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், நிறைய ஜென்மங்கள்லாம் ஹியூமன்லாம் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஜென்மாலாம் ஒவ்வொரு மைண்டும் இருக்கா நம்மளுக்கு? ஸோ அத்தனை ஜென்மங்கள் எடுத்தது ஒரே சூழ் தான் இல்லையா? ஓகேவா? ஸோ மினரல் கிங்டம், பிளான்ட் ஆகட்டும், ஆனிமல் ஆகட்டும், ஹியூமன் ஆகட்டும், இந்த ஹியூமன் லைஃப்லையும் நிறைய ஜென்மங்களை எடுத்தாலும் ஒரே சூழ் தான் அத்தனை ஜென்மங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக? அப்போது ஒவ்வொரு ஜென்மாவுக்கு வந்து கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் தனித்தனி மைண்ட் இருக்கா, இல்லை எல்லா ஜென்மங்களுக்கும் சேர்த்து ஒரு மைண்ட் இருக்கா? புரியல. ஆமாம் ஆமாம் கரெக்ட். அதுதான் கேட்குறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சோல் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு மைண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி ஒரு மைண்டு தான் இருக்கும். எப்படி ஒரு சோல் இருக்கோ ஒரு மைண்டு. ஸோ ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு மைண்டு வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ மைண்ட் இஸ் பார்ட் ஆஃப் எ சோல் வந்து. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா ஜென்மங்களில் வந்து கெயின் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. ஓகேவா? நம்ம ரியலைஸ் ஆகலைனாலும் அது நமக்குள்ளே இருக்குது. நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது ஒன்று இருக்குது, அதில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வர அந்த ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், ஹெல்பிங் நேச்சர் ஆகட்டும், ஸோ மினரல் கிங்டமில் வந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கோமோ அதெல்லாமே வந்து நமக்குள்ளே ஆல்ரெடி பதிலப்பட்டிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொன்று கான்செப்டு, நம்ம வந்து இங்கே ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருப்போம் இல்லையா? ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து ஜென்மம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கீழே வரும்போது நம்மளுக்கு இருந்த கர்மா பேக்கேஜ் நிறைய இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எப்படி பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கும்ல, ஸோ நிறைய இல்லைனாலும் இந்த கர்மா பேலன்ஸ் மட்டும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கர்மா பேலன்ஸில் வந்து இந்த ஜென்மத்துக்காக என்னெல்லாம் கர்மா எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு எடுத்துக்கிட்டு வருவோம். ஸோ அங்கே இருக்கிற கைடன்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஓகே இந்த ஜென்மாவுக்கு வந்து நீ இந்தந்த கர்மா மட்டும் எடுக்க முடியும் நீ. ஏன்னா ஒவ்வொரு சோலுக்கு வந்து அவங்களோட விஸ்டம் பேஸ் பண்ணி கர்மா எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஏன்னா ஒரு சர்டன் கர்மா நம்ம எப்படி பண்ணுவோம்னா அதோட ரிசல்ட்டு இப்போ கொடுத்தா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி கர்மா கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அந்த ஸ்டேட்டில் நம்ம இல்லாதப்போ அந்த கர்மா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா நம்மவே சாவடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற கைடன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் நீ உன்னால் இந்த ஜென்மத்துக்கு எடுக்க முடியும், ஏன்னா நீ இருக்கிற லெவலுக்கு அது மட்டும்தான் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ உனக்கு சப்போஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு 1000 கர்மா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதில் வந்து ஒரு 20, 30 இல்லை 100 நம்மளோட கேப்பபிலிட்டி பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு கீழே வருவோம். ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா பேரண்ட்ஸ் தான் நம்மளை பிறக்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் தான் நம்மளை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்கனால நான் வந்திருக்கேன், ஸோ நான் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கா. ஆனால்
பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறது நம்ம தான். ஓகேவா? நம்ம எடுக்கிற ஜென்மக்கு, எனக்கு இருந்த கர்மாக்கு யார் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டா, யார் பேரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிட்டா இந்த கர்மா வந்து கோத்ரூ பண்ண முடியும், அனுபவிக்க முடியும், தீர்த்துக்க முடியும் అని சொல்லிக்கிட்டு அந்தந்த சிச்சுவேஷன்ஸ், அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்காக ஓகே இவங்க எனக்கு அப்பாவாக இருக்கணும், இவங்க அம்மாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கீழே வரும். ஸோ அம்மா அப்பா நம்ம சூஸ் பண்ணலாம், நம்ம தான் அம்மா அப்பா சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே வந்துட்டுருக்கோம் மாஸ்டர்ஸ். ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஸோ நம்மளோட அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நம்மளுக்கு யாராவது விரோதிகள் இருக்காங்கன்னா அவங்களையும், எதிரங்கள், அவங்க எல்லாரையும் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். ஸோ அந்தந்த டைமுக்கு அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கொடுக்கணுமோ அவங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் மீன்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணுற எல்லாமே நம்ம சூஸ் பண்ணது தான். ஸோ வேறு யாரோ நம்மளுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்றது கிடையாது. ஏதாவது கட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுன்னா அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறதுனால தான் அந்த டைமுக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து என்னை வந்து ஏமாத்துறதோ, என்னை வந்து திட்டுறதோ, என்னை வந்து கொலை பண்ணுறதோ, இல்லை அடிக்கிறதோ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே போல் அந்த ஜென்மக்காக ஒரு பாடி தேவை. ஓகேவா? ஸோ அந்த பாடிக்கு எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், எந்த மாதிரி ஹெல்த் இருக்கணும், எந்த மாதிரி வெயிட் இருக்கணும், எந்த மாதிரி கலர் இருக்கணும், ஏதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி வேணுமா, இல்லை ஹெல்த்தியாக இருக்கணுமா, அதெல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு கீழே வருவோம். ஓகேவா? ஸோ இந்த ஜென்மத்துக்கு வந்து நான் வந்து கேட்க முடியாமல் இருக்கணும்னா டெஃபாக வருவாங்க, இல்லை நான் வந்து ஒரு பிளைண்டாக வரணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காகனா பிளைண்டாக வருவாங்க. ஸோ ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வருவோம். ஓகேவா? இல்லை சர்டைன் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கணும், என்னோடய கை கால் இதெல்லாம் போயிடணும், நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசேபிள் பர்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி பாடி வேணும்ன்றது வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கீழே வந்துட்டு இருக்கோம். எப்படின்னா நம்மளோட மைண்ட் பவர் பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ஜென்மம் இல்லைனாலும் நம்மளுக்கு மைண்ட் இருக்குது, சோல் எப்படி இருக்குதோ இங்கே பாடி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டில் சோல் எப்படியும் இருக்கும். அதே போல் மைண்டு கூட எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான பாடி கூட நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வருவோம் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ நான் அந்த தாய் கர்ப்பம் இருக்கு இல்லையா, கர்ப்பப்பை. ஸோ தாய் வந்து நம்மளுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஓம்பு. ஓகேவா? ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த பாடி பார்ட்ஸ் ஒன்றா வந்து உருவாக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த 40 வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 9 to 10 months. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது ஆக்சுவலாக? ஸோ அம்மா வந்து ஆக்சுவலாக அது வந்து உள்ள க்ரியேட் பண்ணுறாங்களா? ஸோ நம்மளுக்கு பாடி பற்றியே தெரியாது, அப்புறம் நம்ம எப்படி வந்து ஒரு பாடியை க்ரியேட்டே பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்தந்த சோல் அவங்களோட மைண்ட் பவர் வச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பியூர் கான்ஷியஸ் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அந்த பாடியை வந்து நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ பாடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே தடவை வந்து உணராது இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பிரெயின், அதுக்கப்புறம் ஸ்பைனு, அதுக்கப்புறம் நர்வ்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பார்ட்டு வந்து டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்குள்ளே அந்த தாய்க்குள்ளே இருக்கிற அந்த கர்ப்பம் பார்த்திங்கன்னா அதையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்லிக்கலாம். அது வந்து ஒரு டிவைன் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக ஒரு பாடி உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பாடியும் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கீழே. ஓகேவா? ஸோ நம்ம மைண்டுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அதே போல் இந்த மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து யோசனைகள்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த யோசனை எல்லாமே வந்து நம்ம மைண்டில் வந்து தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஆனால் எந்த மாதிரி யோசனை வருது?
சில டைம் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய யோசனைலாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் எனக்கு இந்த மாதிரி யோசனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ எக்கச்சக்கமான யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கத்துலேருந்து வருது இந்த யோசனைகள்லாம்? ஸோ எங்கத்துலேருந்து வருதுன்னா நம்மளோட சோல் எவல்யூஷனில் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் கோத்ரூ பண்ணுறோமோ, எந்த மாதிரி கேள்விகளாக கேட்குறோம், எந்த மாதிரி பார்க்குறோம், அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த உலகத்தில் இந்த தாட்ஸ்ன்றது வந்து இந்த யோசனைகள்லாம் எப்பவுமே வந்து கேரியான் ஆகிட்டே இருக்கும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அது எங்கேயும் நிறுத்த முடியாது. ஏன்னா யோசனை எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். அது எப்போவுமே இந்த யூனிவர்ஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற எனர்ஜி பேஸ் பண்ணி அந்தந்த மாதிரி தாட்ஸ் நம்மளுக்கு வந்து சேரும். ஓகேவா? நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோம், நம்ம எந்த மாதிரி எனர்ஜி எமிட் பண்ணுறோம், இல்லை எந்த மாதிரி தாட்ஸ் என்டர்டெயின் பண்ணுறோம் அன்றதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான தாட்ஸ் மட்டும்தான் நமக்கு எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வர யோசனைகளில் எதுக்கு நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், எது என்டர்டெயின் பண்ணணும், எது ஃபோக்கஸ் பண்ணுறோன்றதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வர தாட்ஸ் கூட நம்மளும் போயிட்டே இருப்போம். அது வந்து எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குன்னா நம்ம லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்மளுக்கு வர தாட்ஸ் மேலே நம்ம கவனமாக வச்சுக்கணும். அந்த தாட்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஃபோக்கஸ்னால நமக்குள்ள ஃபீலிங்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸு எமோஷன்ஸு வந்து நம்மளால் ஜென்ரேட் ஆகிற ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? மைண்டில் வந்து வெறும் யோசனை மட்டும்தான் வரும். ஆனால் அந்த யோசனைக்கு நம்ம என்ன ஃபீலிங் கொடுக்குறோம் அன்றது, அந்த ஃபீலிங்கு எமோஷனாக மாற்றுறது எல்லாமே நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோம், ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அன்றதை பேஸ் பண்ணி அதை ஃபீலிங்கு எமோஷனாக மாறும். ஸோ யோசனை பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்னு சொல்லலாம், ஒரு ஃபெதர் வெயிட். ஓகேவா? அதுக்கு ஆல்மோஸ்ட் வெயிட்டே கிடையாது. நீ அட்டென்ஷன் கொடுக்கலையானா அது உதவும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? எப்படி வந்து ஒரு ரோடு மேலே நீ நிற்கிறேன்னா வரப்போகிற பஸ்ஸு போயிட்டே இருக்கும் இல்லையா? வரப்போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன்னா அது வரும் போயிட்டே போயிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்மளுக்கு வர யோசனைகளும் நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கல, அதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கலன்னா அது பாட்டுக்கு அது வரும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு அப்சர்வர் மாதிரி இருக்கணும். இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது வேலை செய்யணும்னா நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது தான் அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டு அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம வந்து உயிராக்க முடியும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி தாட்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும் அன்றதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ அது பேஸ் பண்ணி அந்த தாட்டுக்கு பவர் ஆட் ஆகும். அதுதான் தாட் பவர். ஆனால் அது நம்மளோட மைண்ட் பவர் பேஸ் பண்ணி தான் முடியும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்தால், மைண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளால் ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியும். ஓகேவா? ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோன்னா அதுக்காக வந்து நம்மளால் வேலை செய்ய முடியும். ஓகே? ஸோ அதுக்காக தான் எப்போதுமே கவனமாக இருக்கணும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கணும், எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அன்றதை கவனமாக வச்சுக்கணும். அதே போல் நம்மளுக்கு ஏதாவது கோல் இருக்குன்னா அந்த கோலுக்காக கண்டினியூஸ் எஃபர்ட் கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு நாள் 2 நாள் பண்ணுறது கிடையாது. இல்லை 10 நாள் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரணும், இன்னும் வரலான்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆகிறது கிடையாது. ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருப்போம். பட் எங்கே ஃபெயில் ஆகிருக்கு, எதனால் ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு திரும்பி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை ஏதாவது புது நாலேஜ் நம்மளுக்கு வேணும்னா அதை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பி வந்து எஃபர்ட் போட்டுட்டு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கோல் ரீச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்மளோட மைண்ட் பவரும் அதிகமாகும், நம்மளோட தாட் பவரும் அதிகமாகும். ஓகேவா? ஸோ நம்ம எஃபர்ட் இம்பார்ட்டண்ட்டு, நம்மளோட ஃபோக்கஸ் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டு. அட்டென்ஷன், எதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்கக்கூடாது, ஓகே, அது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நம்மளோட இன்டென்ஷன்ஸ், இமேஜினேஷன்ஸ், இன்டெலிஜென்ஸ், ரீசனிங். ஸோ
நம்ம எந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் வச்சுக்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சரியான இன்டென்ஷன் இருக்கணும். ஒரு வேலை செய்கிறோம்னா அதுக்கு சரியான இன்டென்ஷன் பின்னாடி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் நான் வந்து ஒரு கார் வேணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய இன்டென்ஷன் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்டென்ஷனும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் எப்போதுக்கு அப்போ தான் வந்து என்னால் வந்து இன்னும் நிறையா சம்பாதிக்க முடியும், நிறைய கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அந்த பணம் அதிகமாக கார் வாங்குறதுக்கு தேவையான பணம் கிடைக்குதோ அப்போ அதை வாங்க முடியும் இல்லையா? ஸோ அந்த இன்டென்ஷன் எப்பவுமே அந்த இன்டென்ஷனுக்கும் எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை இன்னைக்கு வந்து கார் வேணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு இல்லை இப்போ கார் வாங்க முடியாது, நான் வந்து பைக் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் மாற்றுறோம். ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனும் வைக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் இன்டென்ஷனும் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ வந்து பைக் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளோட எஃபர்ட் இப்போ கம்மியாகும். ஓகே, காருக்குனா எவ்வளோ தேவை, இப்போ பைக்கு தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியான எஃபர்ட்ஸ் போடுவோம். நம்மளால் எஃபர்ட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், ஐயோ இப்போ பைக் கூட வாங்க முடியாது, எனக்கு எவ்வளோ செலவு இருக்குது அவ்வளோ செலவு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி வேறு ஏதாவது இன்டென்ஷன் வச்சுப்போம். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் கண்டினியூஸ் இல்லை. நம்மளோட இன்டென்ஷனுக்கு நம்ம வந்து எனர்ஜி கொடுக்க மாட்டுறோம், கண்டினியூஸாக மாற்றிட்டே இருக்கிறோம். ஓகேவா? ஒரு தடவை வேணுமான்னு சொல்கிறோம், இன்னொரு தடவை வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வர வேண்டியது வராது. ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன வரும்னா எதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, எதுக்கு கண்டினியூஸ் அட்டென்ஷன் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்துட்டு இருப்போமோ, எஃபர்ட்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிறோமோ அது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வரும். இல்லைன்னா அது வரதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். ஓகே, ஸோ நம்மளோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அந்த இன்டென்ஷனுக்கு கண்டினியூஸாக எஃபர்ட் போடணும். எப்படி வந்து நம்ம பிளான்ட்டுக்கு வந்து கண்டினியூஸாக தண்ணி ஊற்றிட்டே இருப்போமோ தினமும், அப்போ தான் வந்து அது வளர்ந்துட்டு ஒரு ட்ரீயாக ஒரு மரமாக வளருவோமோ, அதே போல் நம்மளோட இன்டென்ஷன்ஸ்க்கு டெய்லி அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி எனர்ஜி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், டெய்லி ஊற்றிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது, வாங்குகிற நிலவில் நம்ம இருக்க மாட்டோம். பட் ஸ்டில் அந்த இன்டென்ஷன் கண்டிப்பாக கண்டினியூஸாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு எனர்ஜி ஆட் ஆகும். அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி ஆட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம லைஃப்குள்ளே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம தேடி போகிறது கிடையாது. ஆக்சுவலாக அந்த எனர்ஜி அந்த ஃப்ரீக்வன்ஸ்க்கு நம்ம எப்போ ரெசனேட் ஆகுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான ரியாலிட்டி நம்மளை அட்ராக்ட் பண்ணும், நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம், அது தானாக நம்மக்கிட்ட வரும். ஓகேவா? ஸோ நம்ம தேடி போகிறது தான் நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? பட் இன்னொரு ஆங்கிள்னால் இது ஆக்சுவலாக ஸோ கண்டினியூஸ் எனர்ஜி எஃபர்ட் நம்மக்கிட்ட இருக்கணும், கண்டினியூஸாக அந்த இன்டென்ஷனுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே, அதே போல் இந்த மைண்ட் வச்சு தான் நம்ம வந்து நம்ம சொன்ன இந்த கிளியர் வாயன்ஸ் ஆகட்டும், டெலிபதி ஆகட்டும், அப்புறம் இன்ட்யூஷன் ஆகட்டும், இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிபதினா கம்யூனிகேட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வழியாக. ஸோ சப்போஸ் பார்த்திங்கன்னா இது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு தாய் பொண்ணுங்கள்கிட்ட, தாய் அவங்க பசங்கக்கிட்ட நிறைய நடந்துகிட்டு இருக்கும். சில டைம் வந்து தாய் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ குழந்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி நடக்குதுன்னா அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலிபதிக் கம்யூனிகேஷனால், ஏன்னா தாய்க்கு வந்து பொண்ணுக்கு எல்லா பசங்களுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி டைரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால வந்து அவங்களோட கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? மனசில் என்ன நினைக்கிறாங்களோ உடனே எல்லாம் நடக்கும். சில டைம் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன், டக்குன்னு கால் வரும் அவங்ககிட்டே வந்து. ஸோ யாருக்கு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறோன்னா அவங்ககிட்ட வந்து டக்குன்னு கால் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படி நடக்குதுன்னா இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ டெலிபதி. ஸோ உங்கள் 2 பேர் நடுவில் அவ்வளோ ஸ்ட்ராங் கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2 பேர் அவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கனெக்ஷன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலிபதிக் கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை இன்ட்யூஷன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து தானாக டெவலப் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இந்த மைண்ட் பவர், அதுக்கு தான் மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எப்போதுக்கப்போ. ஓகேவா? நம்ம பண்ணுற வேலையில் வந்து எப்பவும் ஃபோக்கஸாக இருக்கணும், அட்டென்ஷன் வச்சுக்கணும். இந்த மாதிரி மெடிடேஷன் இதெல்லாமே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தால் நமக்குள்ளே இருந்த அந்த இன்பில்ட் கேப்பபிலிட்டிஸ் டெவலப் ஆகிட்டே வரும் மாஸ்டர்ஸ். ஓகே,
அதே போல் டிசைர்ஸ், நம்ம எந்த மாதிரி டிசைர்ஸ் வச்சுக்கிறோம், கோரிக்கை வச்சுக்கிறோம் அன்றது கவனமாக இருக்கணும். அது வந்து நம்மளை வந்து எந்த வழியில் கொண்டு போகுது, கரெக்டான கோரிக்கை வச்சுக்கிறோமா, நம்மளை வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி, இல்லை தவறான வழியில் கொண்டு போகிற மாதிரி கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறோமா அன்றது கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா எந்த மாதிரி தாட்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கெட்டியான டிசைர் வச்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரியான கெட்டியான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எனக்கு கிடைக்கும். என்னோடய கேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் மாறும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம கவனமாக வச்சுக்கணும். நம்மளோட தாட்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்மளோட ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட எமோஷன்ஸ். ஓகேவா? ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய எமோஷ்னலாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து கவனம் வைக்காமல் வந்து ஏதாவது நெகட்டிவ் ஃபீலிங் வரப்போ அதுக்கு இன்னும் ரிப்பீட்டடாக யோசிக்கிட்டு இருந்தனால அது வந்து எமோஷனாக மாறிடுது. ஸோ யோசனை பார்த்திங்கன்னா ஃபெதர் வெயிட்னு சொல்லுவோம். பட் ஃபீலிங் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குறதுனால அதுக்கு கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகும். பட் எமோஷன்ன்றது பார்த்திங்கன்னா இன்னும் ஹையஸ்ட் வெயிட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபீலிங்கு எமோஷனாக மாறி இருக்கு, அதிகமான எனர்ஜி அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எமோஷன் வந்து எப்பவுமே ரொம்ப வெயிட்டடாக இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து அந்த எமோஷன் ஸ்டேட்டில் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஓகேவா? ஸோ டிப்ரெஷன்னா இன்னும் அதிகமான எனர்ஜி அதுக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து டிப்ரெஷன் ஸ்டேட் போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான், தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு நம்ம எகென்ஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே கனெக்டட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி வந்து நம்ம ப்ராட்பேண்ட் ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் எல்லாமே வந்து பார்க்க முடியும், த்ரூ அவுட் த வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும், கனெக்டடாக இருக்க முடியும். ஸோ அதே போல் தான் நம்ம வந்து சோல் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம எப்போ வந்து நம்மளோட சோல் நாலேஜ், சோல் விசிடம் கெயின் பண்ணிக்கிட்டு அவேர்னஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கனெக்டிவிட்டி டு த என்டையர் யூனிவர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா? நேச்சர் கூட கனெக்டிவிட்டி வந்து அதிகம் ஆகிட்டே இருக்கும். ஓகே? ஸோ நம்மளோட மைண்ட் பவர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட அவுட்டர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஏன்னா எல்லாமே வந்து யோசனையில் வந்து ஆரம்பிக்கும். யோசனை இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்மளோட ஜென்மா கூட ஒரு யோசனையில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து இங்கே ஒரு ஜென்மம் எடுக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோம் என்ற யோசனையில் இருந்தால் நம்ம வந்து இங்கே ஜென்மையே எடுத்திருக்கோம், ஒரு பாடியே உருவாக்கியிருக்கோம் நம்மளுக்காக. ஓகேவா? ஸோ அந்த யோசனையில் இருந்தால் எல்லாமே வந்து அந்த மைண்ட் பவர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே இருக்கும், அவுட்டர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் கரெக்டாக இல்லை நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இல்லை சந்தோஷமாக இல்லைன்னா அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ கஷ்டமாக இருக்கும் லைஃப்னால் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும், கொடுமையாக இருக்குன்னா நம்ம கொடுமையாக தான் இருக்கும். ஓகேவா? வேதனையாக இருக்குன்னா அந்த வேதனை தான் நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில் அன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஓகே அவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, இவங்க எனக்கு வந்து வேதனை கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம். அவுட் சைடு தான் பார்க்குறோம். எப்போவுமே நம்ம பார்வை எப்போவுமே அவுட் சைடு இருக்கும், அவுட்டர் வேர்ல்டு. இதுதான் உண்மை, இதுதான் லைஃப். ஸோ பார்க்குறது தான் நம்ம வந்து உண்மை நினைக்கிறோம். யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, திட்டுறாங்க, நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க, அதுதான் மைண்டில் ஏற்றிப்போம். ஸோ நம்மளுக்கு எது வேணாம்னு நினைக்கிறோமோ அதுக்கு தான் நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறோம், நிறைய கஷ்டம் வேண்டாம்னு நினைக்கிறோம். பட் கஷ்டத்துக்கு தான் இடம் கொடுக்குறோம், அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்குறோம், அதுக்கு தான் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக நம்ம லைஃப் எப்படி இருக்கோ நம்ம அப்படி இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் லைஃப் அமையும். ஓகேவா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம மாறுவோம், எப்படி யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃபாக மாறும். ஓகே? வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஈட் யூ பிகம். ஸோ ஓகே? ஸோ இதில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மைண்டில் கரெக்டாக இருக்கணும், அதுக்காக தான். ஓகே? எல்லாமே அந்த மைண்டில் வந்து ஆரம்பிக்கும், யோசனை அந்த மைண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே? ஸோ அந்த மைண்டில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ மைண்ட் பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா நம்ம லைஃபு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சோல் ஓரியன்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து மாட்டிக்கிட்டு
நம்மளை கோத்ரூ பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸில் வந்து கஷ்டம் இருக்குன்னா கஷ்டம்தான் பார்த்துட்டு இருப்போம், நஷ்டம் இருக்குன்னா நஷ்டம்தான் பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ இதில் நம்ம கவனம் வச்சுக்கிட்டு நம்மளை நம்ம அவேர்னஸ்க்கு கொண்டு வரணும் எப்போதுக்கு அப்போ. ஓகே, இது வந்து ஒரு நாள் பண்ணுற ஆக்டிவிட்டி, 2 நாள் பண்ணுற ஆக்டிவிட்டி, இல்லை 1 வருஷம் பண்ணுற ஆக்டிவிட்டி கிடையாது மாஸ்டர்ஸ். தினமும் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா லைஃப் 1 நாள் 2 நாள் நடக்கிறது கிடையாது. ஓகேவா? இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு வந்து ஜாலியாக இருக்கேன், எதுவும் சாதனை பண்ணாமன்னா அடுத்த நாள் நான் திரும்பி எஃபெக்ட் தான் ஆகுவேன். ஓகேவா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாதனை பண்ணிகிட்டு இருப்போமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளை நம்ம அவேர்னஸ்க்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? சோல் லெவலில் இன்னும் அதிகமான ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்மளோட இன்டென்ஷன் பவர் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்மளை நம்ம எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்ப நான் ஜஸ்ட் டச்சிங் கர்மா சப்ஜெக்ட் டச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஜென்மம் எடுத்துகிட்டு இங்கே வருவோம் இல்லையா? ஸோ நம்மளோட கர்மா பேகேஜ் என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கீழே வருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, பட் கர்மா இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்லை மாஸ்டர்ஸ். ஓகேவா? அந்த கர்மாவும் தாண்டி நான் வந்து வாழணும் அப்படி நினச்சோன்னா நம்மளோட சோலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், நம்மளோட அவேர்னஸ், நம்மளோட ஞானம், நம்மளோட சக்தி அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா? ப்ளஸ் நான் எந்த மாதிரி கர்மா பண்ணியிருக்கேனோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து பிராயஷ்சித்தம்னு சொல்லுவாங்க, காம்பன்சேஷன் மாதிரி. ஓகே, ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது பண்ணால் அது தாண்ட முடியும். ஓகே, ஸோ அதில் ஒரு வழி தான் சேவா. இப்போது பத்ரி சார் பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் மெயின் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவா. ஓகே, ஸோ இந்த தியானம் பண்ணுறது வந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜி ஏற்றுக்கிறதுக்காக. ஓகேவா? தியானம் பண்ணால் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும் மாஸ்டர்ஸ், ஞானம் கிடைக்காது. ஞானம் வேறு, தியானம் வேறு. ஓகே, ஸோ தியானம் பண்ணுறது வந்து உங்களோட எனர்ஜி ஏற்றுக்கிறதுக்கு. அப்புறம் சுவாத்தியாயம். ஸோ ஒவ்வொரு புக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு புக்குக்கு வந்து சர்டன் எனர்ஜி இருக்கும், சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் நீ இருந்தால் தான் அது படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தியானம் பண்ணணும், எனர்ஜி ஏற்றுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரியான புக்ஸ் படிக்க முடியும். அப்போ தான் அந்த மாதிரியான சோல் நாலேஜ், சோல் விஸ்டம் நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ தான் வந்து ஒரு அவேர்னஸே கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? இல்லைன்னா அப்போ வரைக்கும் நமக்கு சோல்னா என்ன கூட தெரியாது. பட் சோல் பற்றி தெரிஞ்சக்கப்புறம் ஓ, சோல்னா இதுவா, இவ்வளோ இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ ஒவ்வொரு புக்கு படிக்கும்போது அந்த மாதிரியான அவேர்னஸ் நமக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்குது, ஒவ்வொரு விஷயம் பின்னாடி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அந்த மாதிரி. அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம். ஸோ ஒரு 4 பேர் கூட உட்காந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்கிறது. எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம், கோத்ரூ பண்ணுறோன்னா மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ், இல்லை புக்கு படிக்கும்போது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளுக்கு வருது அந்த மாதிரி. ஓகேவா? சும்மா வந்து சிட்சாட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை சஜ்ஜன சாங்கத்தியம். ஓகேவா? சஜ்ஜன சாங்கத்தியம் தட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், ஆத்தியாத்மிகமாக இருக்கணும். இல்லைன்னா அதையும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? நம்ம வந்து திரும்பி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னா சஜ்ஜன சாங்கத்தியம், சத் ஜன சாங்கத்தியம். ஸோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க கூட பண்ணுறது தான் சஜ்ஜன சாங்கத்தியம். ஓகே, 4 பேர் சும்மா 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஏதோ சத்சங்கம் பண்ணுறோன்னா அது சஜ்ஜன சாங்கத்தியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு தேவையான சத்சங்கம் வரும். பட் அதில் வந்து எது கிடைக்குதா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஸ்பிரிச்சுவலாக வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்கும்போது என்ன ஆகும், ஓகே நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு. ஓகே, அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சில டைம் என்ன ஆகும்னா, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாருக்கும் கிடையாது, நான் தான் பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி சஜ்ஜன சங்கத்தையும் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, ஐயோ இவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்க்கும்போது என்னோடது ஒன்றும் கிடையாது என்ற மாதிரி இருக்கும்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், ஒரு ஸ்ட்ரென்த்து, ஓகே இந்த மாதிரி கூட இருக்கா, நம்மளோட பார்வை, பார்க்குற விதம், புரிஞ்சுக்கிற விதம், அதெல்லாம் மாறாததுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் சஜ்ஜன சாங்கத்து இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் தாண்டிட்டா சேவா, சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணுற சர்வீஸ். ஓகேவா? சர்வீஸ்னால் வந்து நான் பாட்டுக்கு நான் ஏதாவது வேலை பண்ணுறேன், பட் எனக்கு மட்டும் இது வேணும் அது வேணும்னு கேட்டோம்னா அது சர்வீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம ஒரு வேலை பண்ணுறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனுக்காகவோ, ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்காகவோ, ஃபங்க்ஷனுக்காகவோ, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு கஷ்டம் இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி விஸ்டம் கொடுக்கணும், எந்த மாதிரி ஞானம் கொடுக்குறது, இல்லை புக்ஸு சஜஸ்ட் பண்ணுறதோ, தியானம் சொல்லிக் கொடுக்குறதோ, ஸோ எல்லாமே சேவை தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் மெயினாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சர்வீஸ் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த கர்மா அது கோத்ரூ பண்ணி தான் ஆகணும்னா தேவையில்லை. நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டு நம்மளோட எனர்ஜி ஏற்றிக்கிட்டு நம்மளோட விஸ்டம் ஏற்றிக்கிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா வர கர்மா கூட வராமல் போயிடும். ஓகே. ஸோ நம்மளோட சர்வீஸ் நம்மளுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கோம்னா நம்ம பண்ணுற சர்வீஸு அதில் வந்து நம்மளை வெளியே கொண்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். ஓகேவா? அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி. நானும் ஒரு காலத்தில் வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து தியானம் பண்ணுறது, சத்சங்கம் பண்ணுறது, சுவாத்தியாயம் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேவான்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டே இருந்தனால நான் எனக்கே தெரியாமல் என்னோடய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணும். தினமும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தியானம் பண்ணுறதாகட்டும், தியானம் முடியலையா அட்லீஸ்ட் சுவாத்தியாயம் பண்ணுங்கள், சுவாத்தியாயம் முடியலையா சஜ்ஜன சங்கத்தையும் பண்ணுங்கள், இல்லை சேவை பண்ணுங்கள். ஓகேவா? வீட்டில் சேவை பண்ணுறது வந்து சேவை கிடையாது மாஸ்டர், அது வந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ வீட்டில் வந்து நான் வந்து சமைச்சு கொடுக்குறேன், நான் வந்து பெருக்கி விடுறேன், நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், இது சேவை கிடையாது. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட பொறுப்பு. ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு, சேவை வேறு. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு பண்ணுறது சேவை கிடையாது. ஓகே. தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, அது சேவை. ஓகே. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும், தெளிவாக இருக்கணும் இங்கே. ஸோ நம்ம ஜாபு பண்ணுறது அது ஜாப் மட்டும்தான், நம்ம பண்ணுற வேலைக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வாழ்கிறதுக்காக பண்ணுறோம், அது சேவைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது தான் சேவை. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிலீஃப் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி, அவங்களோட புரியுதல் பேஸ் பண்ணி, அவங்களோட விஸ்டம் நாலேஜ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் வச்சுப்பாங்க. இது நல்லது, இது கெட்டது, இது சரியானது, இது சரியில்லாததுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு விஷயம் நான் வந்து இது சரியான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், ஆனால் இவன் வந்து இல்லை அது சரியில்லைன்னு சொல்லுவான். ஸோ எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் சரியான்னு சொல்லும், இன்னொருத்தருக்கு சரியில்லாதன்னு சொல்லும். ஸோ நம்ம பார்க்குற பார்வை, நம்ம புரிஞ்சுக்கிற விதம் பேஸ் பண்ணி அதெல்லாம் டிசைட் பண்ணுறோம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நம்ம பிலீஃப் சிஸ்டமில் நம்ம எப்படி இருக்கிறோன்றது நம்ம கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்மளோட பாஸ்ட் லைஃப் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், இதுனா கரெக்டே இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் அந்த பிலீஃப் சிஸ்டம்லேருந்து வெளியே வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம ஆங்கிளில் மட்டும் நம்ம பார்க்குறோம், பட் மற்றவங்க ஆங்கிள்லையும் பார்க்கணும் அது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அது கரெக்டு தான், பட் எனக்கு அது கரெக்ட் இல்லை. ஓகேவா? ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை எப்போவுமே டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அது பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்கும். ஏன்னா ஒன்று கரெக்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அப்போ கண்டிப்பாக நான் அந்த வேலை போகவே மாட்டேன் இல்லையா? பட் அது கரெக்டாக இருக்கலாம். ஓகே. மேபி நான் என்னோட பார்வை கரெக்டாக இல்லை, ஒருத்தவங்க சப்போஸ் தவறு பண்ணிட்டாங்க, நான் வந்து அது தவறாக பார்க்குறேன். ஓகேவா? பட் இன்னொருத்தவங்க வந்து இல்லை அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஸோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, பட் அதை நான் ஒத்துக்க மாட்டேறேன். தவறு தான். ஓகேவா? பட்
தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கு பின்னாடி வேறு என்ன ரீசன்ஸ் இருக்குது, அவங்க எந்த நிலமையில இருந்துட்டு அந்த வேலை பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து எப்படி இருக்குன்னா, பண்ணுற தவறுனால எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அன்றது புரிஞ்சுக்கிற நிலமையில இருந்தால் யாரும் எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. அந்த நிலைமை இல்லாதனால தான் அவங்க அந்தந்த வேலை அந்தந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நியூஸ் சேனல்ஸே எடுத்துக்கோங்க. நல்லது காமிக்கிறதுக்கு பதிலாக கெட்டையாக காமிக்கிறதுல ஃபஸ்ட்டாக நிற்பாங்க. ஸோ எல்லாரும் அதுக்காக போட்டியே பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ரேஸே வச்சுப்பாங்க. ஓகேவா? ஒரு கெட்ட விஷயம் காமிக்கணும்னா ரேஸே வச்சுப்பாங்க, நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பார்க்குற பார்வை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ நடக்கிறது தவறாகவே நடந்திருக்கு, பட் அதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு கூட நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ பார்க்குறது எப்பவுமே வந்து அதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிக்கை வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் உண்மை கிடையாது. ஓகேவா? எல்லோரும் டெம்பரரி தான், நானும் டெம்பரரி தான், நீங்களும் டெம்பரரி தான், நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டெம்பரரி தான். ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, அந்த ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு தாண்டி பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அந்த சோல் நிலைமையில் இருந்துட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டும் கிடையாது, ராங்கும் கிடையாது, சரியானது கிடையாது, சரியில்லாதது கிடையாது. நீ கெட்டது கேட்டால் கெட்டது கொடுக்கும், நல்லது கேட்டால் நல்லது கொடுக்கும். ஓகேவா? நீ என்ன மாதிரி கேட்குறியோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் பொறுத்தவரையில் எதுவும் நல்லதில்லை, எதுவும் கெட்டதில்லை. ஓகேவா? எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆஸ் இஸ். எது இருக்கோ அது இருக்குது, கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம தான் வந்து இது கரெக்டு, இது ராங்கு, இது பர்ஃபெக்டு, இது இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் பேஸ் பண்ணி, நம்மளோட அபிப்பிராயம்னா ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணி, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பட் யூனிவர்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லது இல்லை, கெட்டது இல்லை. ஓகேவா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது யூனிவர்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம அந்த நிலைமைக்கு போகணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போகிற வழி பார்க்கணும். இந்த பத்திரிசார் சொன்ன இந்த 4 நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நம்ம பார்க்குற பார்வை மாறும், புரிஞ்சுக்கிற விதம் மாறும். ஓகேவா? நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட சோல் டெவலப் ஆகும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிபதி. ஸோ டெலிபதி பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது மைண்ட் டு மைண்டு கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மைண்டில் ஸ்ட்ராங்காக இருப்போமோ, மைண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போமோ, அதே போல் எல்லாரையும் வந்து ஒன்றா பார்க்குறது, அவங்க வேறு நான் வேறு அன்றது கிடையாமல், ஸோ எல்லாரையும் வந்து அன்பாக பார்க்குறது. ஓகேவா? எல்லாரையும் நல்லது பார்க்குறது. ஓகேவா? எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது, எந்த நிலமையில் இருந்தாலும் சரி. அந்த ஸ்டேட்டுக்கு போனப்போ நம்மளுக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த யூனிவர்ஸ்க்கு, இந்த நேச்சருக்கு, இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு, எல்லாருக்கூடையும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணுவாங்க, ஆனாலும் அவ்வளோ கனெக்டடாக இருப்பாங்க. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அவங்க எப்போவுமே அந்த ஸ்டேட்டில் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அது இம்பார்ட்டண்ட். இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாளில் கிடைக்கிறது கிடையாது. சப்போஸ் வந்து நான் வந்து ரன்னிங் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 1 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ். நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா அதோட வேலை முடிஞ்சிடும் அங்கே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் சப்போஸ். ஓகேவா? ஹையர் ஸ்டேட் போனதுக்கப்புறம் அம்மா இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை எதுவும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கே வந்து சாதனை எதுவும் பண்ணாமல் அந்த ஸ்டேட்டு வந்து மெயின்டைன் பண்ணாமல் இஷ்டத்துக்கு இருந்தேன்னா நான் வந்து அடிதான் வாங்குவேன், கீழே தான் விழுந்துருவேன். ஓகேவா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாஸ்டர்ஸ். இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சப்போஸ் நம்ம ஆல்ரெடி சோல் லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லை, இன்ஃபேன்ட் சோல், பேபி சோல். ஒரு இன்ஃபேன்ட் சோலில் இருக்கிறவங்க தவறு பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டு மீன்ஸ்
பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆக்சுவலாக இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கர்மா. ஓகேவா? நம்ம தான் பனிஷ்மெண்ட் நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்களுக்கு கிடைக்கிற பலம் இருக்குல்ல, அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். பட் அதே வந்து ஒரு ஓல்டு சோலில் இருக்கிறவங்க, மெச்சூர் சோலில் இருக்கிறவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பலம், அதோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்து பண்ணாங்க, இவங்க இந்த ஸ்டேட்டில் இருந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்கும். இவங்க எதுவும் தெரியாமல் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க தெரிஞ்சும் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் திங். ஒரு தடவை மேலே போயிருக்கோன்னா அது மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும், செல்ஃப் கேராக இருக்கணும், சோல் ஓரியன்டாக எப்போவுமே இருக்கணும். தினமே வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கணும். அவங்க இன்னும் ஹையர் ஸ்டேட்டுக்கு போகணும்னா அந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஓகேவா? அது இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபிட்னஸ் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து ஒரு 2 மாதம் வந்து ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டேன்னா எப்படி இருக்கும்? ஃபிட்னஸ் கண்டினியூ ஆகுமா? ஆகாதுல்ல. ஸோ அதே போல் தான். ஓகேவா? இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்ன்றது எப்போவுமே வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு நாள் விடாமல். ஓகேவா? ரெஸ்ட்ன்றது இது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், உனக்கு டைம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம தான் டைம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். நம்மளுக்காக நம்ம பண்ணணும். இல்லைன்னா நம்ம கீழே வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க, திரும்ப மேலே ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு இன்ஃபேன்ட் சோலில் வந்து ஓல்டு சோலுக்கு போகிறது வந்து ஈஸி. பட் ஓல்டு சோல் வந்து கீழே வந்தவங்க திரும்பி மேலே போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அவன் அடி மேலே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது மாஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம காலி பண்ணிக்கிட்ட மாதிரி. நம்ம டெலிபதி பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தங்க கம்யூனிகேட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் தேவை. பட் ஹையர் பிளேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேசணுன்னு அவசியமே இல்லை. ஓகேவா? மைண்ட் டு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹையர் டைமென்ஷன்ஸில் கம்யூனிகேஷன் அப்படி தான் நடக்கும். ஸோ அவங்க வந்து அவங்க தாட்ஸ் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பாக நினைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருக்கும் கன்வே ஆகிடும். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ப்ளஸ் எப்போவுமே வந்து மைண்ட் டு மைண்டு டெலிபதி துவாரா மட்டும்தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் வாய்ஸ் ஓவர் தேவை. ஓகேவா? ஸோ நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறது இது எல்லாமே. ஓகே? ஸோ நம்ம எப்போவுமே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளும் அந்த ஸ்டேட்டுக்கு போகலாம். இங்கே இருந்துட்டு கூட அந்த ஸ்டேட்டுக்கு போகலாம். ஓகே மாஸ்டர்? ஸோ அதனால தான் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க இல்லையா? ஸோ ஜேன் ராபர்ட்ஸ்க்கு மட்டும்தான் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதே ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன். அவங்க அந்த நிலமையில் இருந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு அந்த விஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ப்ளஸ் அவங்க அவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்காங்க, அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க, அவ்வளோ 15-20 இயர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் கொடுத்துட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இது பற்றி தான் பேசணும். பட் அகெயின் அது இன்னொரு சப்ஜெக்ட், கொஞ்சம் லென்தி சப்ஜெக்ட். மேபி நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஐ திங்க் 1:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.